சுதர்ஷனா விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருப்பதியில என்னென்ன பிரசாதங்கள் தயாரிக்கப்படுது, எந்த சந்நிதிக்கு முன்னாடி பிரசாதங்கள் தயாரிக்கப்படுது, எந்த பிரசாதத்தை ஏழுமலையானுக்கு நெய்வேத்தியமா படைக்கிறாங்க, இத மாதிரி திருப்பதி பிரசாதம் பற்றின தகவல்களை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாய் வகுலாதேவி முன்னிலையில தான் திருமலை வாசனுக்கு படைக்கிற பிரசாதங்கள் எல்லாமே தயாரிக்கப்படுது. இந்த காரணத்துக்காக தான் மடப்பள்ளி முன்னாடி தாய் வகுலாதேவி சிலை அமைஞ்சிருக்குது. இங்க ஏழுமலையானுக்கு பிடித்த லட்டு பிரசாதத்து கூடவே பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்தரன்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி, இது எல்லாமே பெருமளவு தயார் செய்யப்படும். ஆனா ஏழுமலையானுக்கு தயிர் சாதம் மட்டும்தான் நெய்வேத்தியம் செய்யப்படுது. அதுவும் மண் சட்டியில வச்சுதான் நெய்வேத்தியம் படைக்கப்படுது. நெய்வேத்தியத்தை வச்சு படைக்கப்படுற மண் சட்டியை தவிர வேற எந்த பாத்திரமோ கருவறையினுடைய குலசேகரப்படியை தாண்டாது. ஏழுமலையானுக்கு மண் சட்டியில நெய்வேத்தியம் படைக்கப்படுறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்ன புராண கதை இருக்குது, எந்த விரதம் இருக்குது அப்படின்னு அதை பத்தின வரலாற ஏற்கனவே எங்க சேனல்ல நாங்க வீடியோவா போட்டிருக்கோம். வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைச்சா அதுதான் இந்த பிறவியிலேயே அவன் செஞ்ச பெரிய பாக்கியமா கருதப்படுது. இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போடுற வீடியோஸை தொடர்ந்து தவறாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.